கவிதை எண் 3. தொலைபேசியா தொல்லைபேசியா? அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, இன்றைக்கு முழு உலகமும் தொலைபேசியில் மூழ்கிவிட்டது. இந்த தொலைபேசியினால் தொலைந்து போனவர்களும் உண்டு, கைபேசியினால் காணாமல் போனவர்களும் உண்டு. இப்படி அநேகருக்கு தொலைபேசி தொல்லைபேசியாக மாறிவிட்டது. காலையில் எழுந்தவுடன் கையில் பைபிள் எடுத்து கர்த்தருடன் பேசிய நபர் இன்று காலையில் எழுந்தவுடன் கைபேசியுடன் எழும்பும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, உங்களுடன் நீ வைத்திருக்கும் செல்போனை குறித்து அண்ணனின் அற்புதமான ஆலோசனைகள் இதோ. கர்த்தருடன் எப்போதும் டச் ஸ்கிரீன்ல இரு. அனுதினமும் ஆத்துமாக்களை சேவ் பண்ணு. கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்பாக்ஸ்ல போடு. சாத்தான் தரும் துன்பங்களை அவுட்பாக்ஸ்ல போடு. உன் பாவத்தையும் தீய கோபத்தையும் டெலீட் பண்ணு. ஆண்டவர் உன்னை அழைத்தால் கிரீன் பட்டனை அழுத்தி ஓகே சொல்லு. சாத்தானின் சத்தத்திற்கு ரெட் பட்டனை அழுத்தி நோ சொல்லு. அனுதினமும் உன் பாடியை அபிஷேகத்தால் சார்ஜ் பண்ணு. பாவம் உன்னை நோக்கி வரும்போது உன் இருதயத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இயேசுவின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சென்ட் பண்ணு. வாலிப தம்பி, தங்கச்சி, இணையதளத்தில் இணைவதை விட இயேசுவுடன் இணைவதற்கு ஆசைப்படலாமே. வாலிபனே, ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் பேசாதே. ஒரு நாளில் தேவனோடு ஃபேஸ் டு ஃபேஸ் பதில் சொல்ல வேண்டும். எச்சரிக்கை. அதற்கு மாறாக மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினது போல நீயும் ஆண்டவருடன் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முயற்சி பண்ணலாமே. வாலிபனே, வாட்ஸ்அப்பில் மயங்கிவிடாதே. தேவனோடு க்ளோஸ்அப்பாக மாறிவிடு. வாலிபனே, செல்ஃபி எடுக்க ஆசைப்படாதே. செல்ஃப் கண்ட்ரோலாக வாழ ஆசைப்படு. ஆம், செல்போன் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் அது வெல் போனாக மாறும். செல்போனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீ சென்றால் அது ஹெல் போனாக மாறும். ஆம், சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியிரு. சீர்படுத்தும் இயேசுவுடன் நெருங்கியிரு. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.